இன்றைக்கு எவை சூழ இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா என்று சொல்லப்படக்கூடிய பகுதி பற்றி என்னென்னவெல்லாமோ ஆய்வுகள் உலகத்தில் என்ன செய்கின்றன நடந்து கொண்டிருக்கின்றன. இது மனிதனுடைய ஆளுமை எப்படியெல்லாம் பாதிக்கிறது, அவனது பண்புகளை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதெல்லாம் நிறைய முறையில ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதனுடைய அதாவது உளவியல் சார் பாதிப்புகளை பேசக்கூடிய ஒரு சமுதாயம் எவ்வளவோ இருக்கு. ஆனா எமக்கு மத்தியிலே அது சம்பந்தமாக கூடுதலாக பேசப்படுகின்ற தன்மை இல்லை. ஆனால் எல்லா மனிதரையும் இது வியாபித்து இருக்கிறது, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். இதுல ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்திலே அடையாளப்படுத்தலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றாக இருந்தாலும் தனக்கு முரணான தனக்கு சார்பான ஒன்றுக்கு தனது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வேகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹ் முதல் மனிதனை படைத்திருக்கிறார். அது எல்லோரும் சமம். சந்தோஷப்பட்ட அவனுக்கு சிரிக்க சொல்லும், இன்னொரு சந்தோஷப்பட்ட அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த சொல்லும். அதே போல கவலை என்றால் அவனுக்கு இன்னொருவனுக்கு உள்ள கவலை இவன்ல வெளிப்படும், கண்ணீராகவோ கவலையாகவோ வெளிப்படும். கோபம் என்கிற நேரத்தில் அவனுக்கு எதிரான ஒரு செயல் நடந்தால் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை மனிதன் இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதனுக்கும் அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இதுக்கும் இடையில ஒரு சின்ன நிமிடமாவது ஓரளவு டிஸ்டன்ஸ் அவனுக்கு என்ன செய்ய இருக்கணும். ஏனால் தான் கோபப்பட்டது சரியான யோசிக்க ஒரு நிமிஷமாவது அவனுக்கு வேண்டும், தான் சிரிச்சது சரியான நினைக்கிறதுக்கு ஒரு நிமிடமாவது அவனுக்கு வேணும், நான் சந்தோஷப்பட்டது சரியான நினைக்க ஒரு நிமிடமாவது வேணும். ஆனா ஒரு சின்ன மைக்கோட கையில கொடுத்து உன்னை எல்லா உணர்வையும் இதுல பதிவு செய்ய கொடுத்து எல்லாரையும் அனுப்பிட்டா என்ன நடக்கும்? கோபப்பட்டது அடுத்த செகண்ட் அந்த மைக்கோவை பேசிடுவான், சிரிச்ச அடுத்த செகண்ட் அதை பேசுவோம், சந்தேகம் வந்து அடுத்த செகண்ட் அதை பதிவு செஞ்சிருவோம். இன்றைக்கு நிறைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வாட்ஸ்அப் எடுத்து பாத்தீங்கன்னா மைக்கோட திரியிறாங்கல்ல, உணர்வுகளை கருத்து பதிவு செய்யறதுக்கு இல்ல, உணர்வுகளை பதிவு செய்ய மைக்கோட எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப என்ன, ஒரு தடவை மனைவி கோபமாக பேசிவிட்டால் கணவன் ஒரு அளவு நிதானிக்கணும். ஏன்னா அல்லாஹ் உனக்கு பெரிய அருள் செஞ்சுக்கிறான், நீ தூரத்துல இருக்கிற, நீ என்ன செய்யற தூரத்துல இருக்கிற. சில பொழுது நீ ஒரு அவர் மௌனமாக இருந்தா அந்த கோபத்துக்கு நீ எந்த விதமான ரியாக்ஷன் காட்ட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், கோபப்பட்ட அடுத்த செகண்ட் இந்த விரல் மட்டும் தான் அசையணும், அசைஞ்ச உடனே உணர்வு என்ன செஞ்சிடும், பதிவு செஞ்சாச்சு. அந்த கோபத்தை பதிவு செஞ்ச பின்னால அதை டிலீட் பண்ண ஏதாவது இருக்கான்னு யோசிக்கிறானே தவிர அந்த உணர்வை கொஞ்சம் பதிவு செய்யாம இருந்தான்னு சொன்னால் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். அல்லாஹ் தஆலா மனது என்கின்ற பகுதியில் உணர்வை மனிதனுக்கு வைத்திருக்கிறார், வெளிப்படாம இருக்கும். அதுல எந்த அளவுக்கு ஒரு தாமதிச்சு ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம் தாமதிச்சான்னு சொன்னால் பல உணர்வுகள் பதிவு செய்யவே தேவையில்லை. சில உணர்வுகள் மட்டும்தான் நாம் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு என்ன செய்வான், தள்ளப்படுது. இதுக்கு ஏற்ப அவனும் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னால் சில அடையாளங்களை பதிவு செய்யறான். நீ கவலையா உடனே கவலைக்கு, நீ சந்தோஷமா உடனே சந்தோஷத்துக்கு, நீ கோபமா இருக்கிறியா அதுல மிக பயங்கரமான கோபமா இருக்கிறியா அதுக்கேற்ப உருவங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வந்த உடனே அடுத்த செகண்ட் மைக்ரோ செகண்ட் கணக்குல கோபம் வெளிப்பட்டது. எல்லாம் வெளிப்பட்டதனால என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அதாவது சாதாரணமாக நேரடியா இருக்கிற நேரத்தில் கூட சில மனிதன் பொறுமையா இருப்பான். நேரடியா இருக்கிற நேரத்தில் காரணம் அவன் முன்னால இருக்கிறதுனால, முன்னால் அவன் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் முன்னால இல்லை என்கின்ற ஒரே காரணமாக வேகமாக உணர்வுகளை பதிவு செஞ்சு அனுப்பக்கூடிய நிலைமை என்ன செய்யும் பார்க்கணும். பதிவு செஞ்சு அனுப்பின பின்னால் அவனே கவலைப்படுறான், பிள்ளை பண்ணி அவன் பேசிக்க கூடாது போல, இப்படி யோசிக்க கூடாது, அடுத்த உணர்வு வெளிப்படுத்துறது வாபஸ். இப்படி உணர்வுகளை வாபஸ் வாங்கக்கூடிய நிறைய தன்மை இன்றைக்கு கருத்துக்களை வாபஸ் வாங்கின காலம் போய் உணர்வுகள் வாபஸ். நான் கோபப்பட்டிருக்க கூடாதுதான், நான் சிரிச்சிருக்க கூடாதான், நான் இந்த மாதிரி என்னது உங்களுக்கு கவலையை வெளிப்படுத்தி இருக்க கூடாதான்னு சொல்லி உணர்வுகளை வாபஸ் வாங்கக்கூடிய காலத்தில் என்ன செய்யறோம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு வேகமாக மனசுல உள்ளது வேகமாக பதிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன செய்யறோம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களது ஆளுமையை பாதிக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் எப்ப கவலைப்படுவான், எப்ப சந்தோஷப்படுவான் அப்படி என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல வளமைகளை அதுவும் பொதுக்களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது இருக்கணும். அப்படி இல்லாம போச்சு என்று சொன்னால் அதுக்கு பின்னால் அவருடைய கருத்துக்களை ஏற்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இது எப்ப கோபப்படுவார்கள் இல்லை அப்படிங்கிற நிலைமை உண்டாகும். இதுல இரண்டாவது விஷயம், எனவே அன்புள்ள சகோதரர்களே, உணர்வுகளை இப்படி தேவையற்ற நிலையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை வருமாக இருந்தால் எப்பொழுதும் மைக்கங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. மைக் என்ன செய்யக்கூடாது, பக்கத்துல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிலைமை நடந்தால் ஊர் உலகம் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டமெல்லாம் என்ன செய்யும் வரும்.
இந்த உணர்வுகள் வேகமாக பதிவு செய்கின்ற தன்மை எதுக்காக என்று சொன்னால், தனியை பதிவு செய்ய வேண்டியது குரூப்ல என்ன செஞ்சிருது, கோவத்தை பதிவு செய்யறது, அந்த உணர்வு அங்க பப்ளிக்கா வாபஸ் வாங்கி என்ன செய்யறது, நான் அங்க போட வேண்டியது forward பண்றது இங்க. இப்படி உணர்வுகளை அவமானப்படுத்தாத, உணர்வுகளை மதிக்காத ஒரு தன்மை. இது என்னன்னு சொன்னால் தன்னைத்தானே கேவலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்ன செய்யும், அது உருவாக்கும். இது முதல் செய்யும். எப்பையும் எந்த உணர்வாக இருந்தாலும் கை கொடுத்து பதிவு செய்வது, அது சரியான உணர்வாக இருந்தாலும் சரி, பிழையான உணர்வாக இருந்தாலும் சரி, உணர்வுகளை வெளிப்படுத்த கருத்து கொஞ்சம் யோசிச்சா வெளிவரும். ஆனா உணர்வு வேகமா என்ன செஞ்சிடும், வெளியே வரும். இரண்டாவது சகோதரர்களே, உலகத்தில் நாம பிரியாம இருக்கிறோம் என்றால் சேராம இருக்கணும். உலகத்தில் பிரியாம இருக்கணும் என்றால் சேராமல் இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன சொன்னேன், அதாவது சேராமல் இருந்தால் அது பகமை என்று அர்த்தம் அல்ல. தேவையில்லாமல் நட்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. தேவை இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டிய உறவுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஜப்பான்ல ஒருத்தரோட நண்பர், அவர் எந்த அளவுக்கு இது ஆகிவிட்டது சொன்னால், 1980களில் 70களில் ஸ்கூல்ல படிச்ச நண்பர்களை எல்லாம் இந்த வாட்ஸ்அப் தேடி கொண்டு வந்து தந்தாச்சு குரூப்ல. அதனால எல்லாரும் அதுல இருக்கிறோம். அவனை சந்திக்கணும்னு நீங்க எவ்வளவு ஆசை வச்சிருப்பீங்க, எங்களோட படிச்ச மாணவர்கள் சொல்லி எவ்வளவு ஆசை வைத்திருப்பீர்கள். எல்லாரும் ஒரு குடும்பத்துல இப்ப சேர்ந்து பிரிச்சு மாச்சு. ஏன் அதுக்குள்ள ஏதாவது போட்டு சண்டை பிரிஞ்சு லெஃப்ட் அவர் என்ன செஞ்சாரு, போயிடுறாரு. அப்ப 1970 இருந்த ஒரு நல்ல ஒரு நண்பனை அவனை சந்திக்காமலேயே, ஒரு சலாம் சாதாரணமாக சொல்லாமலேயே பிரிஞ்சாச்சு. என்ன காரணம், தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத சேர்வுகள் இருக்குது, தேவையில்லாம பிரிச்சு. அவசியங்களுக்காக சேர வேண்டும், அவசியங்களுக்காக பேச வேண்டும், அவசியங்களுக்காக உறவாட வேண்டும். இதுதான் இஸ்லாத்துல இருக்கிறவே தவிர நட்பு என்ற வட்டத்தில் அவர் இருக்கிறார் டெய்லி பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. இந்த நிலை உருவானதா எத்தனையோ பேர் சேராமலே பிரிஞ்சுக்கிறார். 1970 உள்ள நண்பனோட பகைமை, 1980 உள்ள நண்பனோடு பகைமை, 2000 உள்ள நண்பனோடு பகைமை, காணாத நண்பர்களோடு பகைமை, எத்தனையோ பேரோடு பகைமை. சர்வசாதாரண பகைமை அல்ல, தேவையற்ற பகைமைகள் என்ன செய்திருக்கிறது, உருவாகி இருக்கிறது. என்ன காரணம், நாங்கள் எப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய நட்பை எப்படி நிர்வகித்துக் கொள்ள வேண்டும், எப்படி நாங்கள் ஒரு விஷயத்திலே உரையாட வேண்டும் என்கின்ற அந்த தன்மைகள் இல்லாமல் போனதால் வந்த மிக மோசமான விளைவுகள் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல சகோதரர், நிறைய விளைவுகளை நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதுல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இது போன்ற இந்த அதாவது மோசமான விளைவுகள்ல உதாரணங்கள்ல இன்னொன்று என்னன்னு சொன்னால், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்ற பகுதியிலே அதாவது ஒரு கணவனும் மனைவியும் எப்படி உணர்வுகளை அழகான முறையில் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த உணர்வுகள் இப்ப என்னன்னு சொன்னா ஒரு தரகர் மூலம் வெளிப்படுத்தப்படுது. ஒரு கணவனும் மனைவியும் கோவப்படுறது, சந்தோஷப்படுறது, அதாவது மகிழ்ச்சிகளா இருக்கிறதுல எப்படி இருக்கணும், அவரும் வெறும் வெளிப்படுத்திக்கணும். இது என்னன்னு சொன்னா வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிதான் அங்க கோபம் போகுது. அங்க இருந்து என்னது, பக்கத்துல இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல உள்ளவர்களோட அல்லது உள்ளுக்கே என்ன நடக்குது அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னால், கோபத்தை நேரடியாக வெளிப்படுத்திக் கொள்வதில் அவர்களுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா பலவிதமான நல்ல விளைவுகளை என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான். இது அப்படி இல்லை, மனைவி கோபமா இருக்கிறான்னு சொல்லி அதுல உள்ள பேசலாம் தெரியும், அதுல ஒரு பேச இருக்குது பயங்கரமான பேச, அதுலதான் மனைவி கோபமா இருக்கு, மனைவியில பேச தெரியாது, இதுலதான் தெரியும் நமக்கு. இப்படி இதுல பார்க்கக்கூடிய தன்மை, அதாவது குடும்ப வாழ்க்கையில் இயல்பாக கோபப்படுதல், இயல்பாக சந்தோஷப்படுதல், இயல்பாக மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது இருவரும் பார்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அவன் அனுப்பி வைக்கிறான் என்கின்ற தன்மைக்கு என்ன செய்கிறது, இன்று மாறி இருக்கிறது. இது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் இறைவன் இயல்பாக ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு ஓட்டத்தை தலைகீழாக மாற்றும். தலைகீழாக என்ன செய்யும், மாற்றும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்பது கூட தெரியாத நிலைமைக்கு நம்மளுக்கு என்ன செய்யும், மாறும். எந்த அளவுக்கு இது மாறிவிட்டதுனால், தூர உள்ளவர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டி வந்ததை எப்படி 5 பேர் ஒரு இடத்துல போய் குடும்பமாக உட்கார்ந்தார்கள் என்று சொன்னால், பக்கத்தில் உள்ளவர்கள் அனுப்பி வைப்பார், உண்டு அனுப்பிக்கிற நீங்க பாருங்கன்னு சொல்லு, அவருக்கு அனுப்பி வைப்பாரு, நான் பாருங்கன்னு சொல்றேன், இதை ஒன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் இப்படி பக்கத்திலே உள்ளவர்கள் பேசிக் கொள்வது கிடையாது. அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், உறவாடலை இவர்கள் ஊடாக செய்து கொள்கின்ற ஒரு மனநிலைக்கு அதுலதான் ஒரு இன்பம், அதுலதான் ஒரு இன்பம் உருவாகி இருக்கிறது. இது சிறந்த ஆளுமை இந்த சமுதாயத்திலே பிரதிபலிக்காது. இன்னும் சொல்ல போனால் பிரச்சனைகளுடைய மொத்த வடிவத்தை புரிந்து கொள்கின்ற தன்மையும் இல்லாமலாகும். அன்புள்ள சகோதரர்களை, 4வது ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த மனதுக்கு கவலைகளை எதை பார்த்து கவலைப்பட வேண்டும், அவருடைய வீரியம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தன்மை அல்லாஹ் படைத்திருக்கிறார். மகிழ்ச்சி எதை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு தன்மை படைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது தெரியுமா, முன்னால
ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் கூட கவலைப்படுறது இல்லை. ஊர்ல பயங்கர விளைவு நடந்தாலும் கவலைப்படுறது இல்லை. சைனாவில் ஏதோ ஒரு பயங்கர ஆக்சிடென்ட் பேஸ்புக்ல வந்து அதுல கடுமையாக கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அதுக்காக வேண்டிய யார் என்னன்னே தெரியாது, ஆனால் அதுக்காக வேண்டிய ஒரு வித்தியாசமான கமெண்ட் எல்லாம் போட்டு இப்ப எப்படி ஆகிட்டு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 1-2 ஆக்சிடென்ட் பார்க்கலாம். இப்ப தொடர்ந்தாவே 100 ஆக்சிடென்ட் பார்க்கறதுனால அவனுடைய இயல்புல எப்படி ஆகிறதுன்னு சொன்னா உலகத்துல பயங்கர ஆக்சிடென்ட் ஆகுது, இதுக்கு பின்னால வாழ முடியாதுங்கிற மாதிரி நிலைமைக்கு ஆகுது. அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனையை இங்கிருந்து நம்ம பார்க்க பாருங்க. இங்கிருந்து பார்த்துட்டு அவனுக்கு நீங்க போன் பண்ணி பேசுறீங்க, நாட்டில் உனக்கு இங்க அப்படி எதுவும் இல்லையே அப்படின்றான். அங்குள்ளவன் அங்க என்ன சொல்றானா, இங்க நல்லா தானே இருக்குது அப்படின்றான். ஆனா இங்க உள்ள பயங்கர நிலைமையில இருக்கிறான். காரணம் என்ன, மீடியாவை போட்டு பெருசாக்கி வைத்து இவனை ஒரு விதமான ஒரு நிலைக்கு ஆளாக்கி விட்ட உடனேயே இவன் ஒரு கடமை நாடே பத்தி எறிகிற நிலைமையில தான் அங்க போன் பண்றான். இல்ல இங்க சின்ன ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு காரணம் எழுதுகிற நேரத்தில் என்ன செஞ்சிடும், பயங்கர ஒரு பதிவை அதை என்ன செய்யும், ஏற்படுத்தும். இப்ப என்ன நடக்கும், எதுக்கு கவலைப்படணுமோ அதுக்கு கவலைப்படுகின்ற அளவுக்கான அந்த தன்மைகள் எங்கிட்ட இருக்காது, எதுக்கு சந்தோஷப்படணுமோ அதுக்குரிய தன்மைகள் எங்கிட்ட இருக்காது. அளவான கவலைகள் வந்து சேர வேண்டும், அளவான சந்தோஷங்கள் வந்து சேர வேண்டும். உலகத்தில் கவலைகள் நடப்பது என்பது இறைவன் வைத்த ஒரு இயல்பு. அதுக்காக உலகத்தில் எல்லா கவலையும் ஏன தலையில போட்டு நான் என்ன செய்யலாது கவலைப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. இந்த நிலைமை என்ன செய்கிறது, உருவாகி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, சிறந்த ஆளுமை தன்மைகளை நாம் இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில். இது மாத்திரமல்ல, இதுக்கு மேற்பட்ட 10க்கு மேற்பட்ட இன்னும் மோசமான விளைவுகளை இது நான் மட்டும் அடையாளப்படுத்தியதல்ல, இது சர்வதேச ரீதியில் ஆய்வு செய்யப்படக்கூடிய வாட்ஸ்அப் எடிக்ஷன், இந்த பேஸ்புக் எடிக்ஷன் ஊடாக மக்கள் முன்வைக்கிற ஆய்வாளர்கள் முன்வைக்கக்கூடிய சில முக்கியமான குறிப்புகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, நாங்கள் இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமது ஆளுமைகளை மிக சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மைக்கு எங்களை உருவாக்க வேண்டும். சிறந்த முறையில் அவைகளை நாங்கள் உபயோகிக்கலாம், சிறந்த முறையில் அவைகளை என்ன செய்யலாம், பயன்படுத்தப்படலாம். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தகவலை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக நாங்கள் உழைத்து கஷ்டப்பட்டு கிடைத்தது சொன்னால் அது பெருமதியாக இருக்கும். லேசா கிடைச்சிருவீங்களே பெருமதி இல்லாம இருக்கு, அதுக்கு பெரிய ஆதாரம் தான். எது லேசாக கிடைச்சது லேசா போயும், இது கஷ்டப்பட்டு கிடைச்சது அது கஷ்டப்பட்டு என்ன செய்யும், எங்கிட்ட இருக்கும். இன்றைக்கு எல்லா தகவலும் மிக வேகமாக நீங்க படிக்க போறீங்களா இந்த ஆளுன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்ததுனால இவன் படிக்க போது நீங்க படிக்கிற மற்றவனுக்கு கொடுத்துடலாம், அவன் மற்றவனுக்கு கொடுத்துறான், கடைசியில் ஒத்தனை படிச்சதில்லை. இதுல எவரும் படித்ததில்லை. தகவலுடைய அந்த செறிவுத்தன்மை, இலகுத்தன்மை எங்க போயிடா, சிறந்த படித்தவர்களை உருவாக்க முடியாத ஒரு விளைவுக்கு என்ன செஞ்சு கொண்டு போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, சிறந்த முறையில் நெறிமுறைப்படுத்தி சிறந்த முறையில் அவைகளை நாம் அதாவது ஆளுகை செய்து எமது ஆளுமை பாதிக்காத அளவில் எம்மை வந்து ஒட்டக்கூடிய விஷயங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதான்